பெரும்பாக்கம் போகணும், வாங்க போகலாம். பெரும்பாக்கம் எலக்ட்ரிக் பஸ்ஸில் நம்ம போகிறோம். புதுசாக விட்ருக்காங்க பஸ்ஸு, வாங்க போவோம். கிலோமீட்டர் சொல்லுங்கண்ணா. கேமரா இருக்குது பாருங்க, முன்னாடி கேமரா இருக்குது. அங்கே 2 கேமரா இருக்குது. ஏசி எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது. எமர்ஜென்சி லாக் வந்து உடைக்கணும். அதை உடச்சிட்டு தான் நம்ம வந்து வெளில போகணுமா எமர்ஜென்சிக்கு. இந்த பாருங்கள், அதை லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாக் ஃபஸ்ட் எய்ட்லாம் வச்சுருக்காங்க. டிரைவர் ஃபேன் வச்சுருக்காங்க. டிரைவர் ஃபேனு வச்சுருக்காங்க. அப்படிதான் ஆனால் நாங்கள் 95X உங்களுக்கு இப்போ நான் வாங்க போக, நீங்கள் வரேன். ஓகே, பெருமாட்டு இப்போ பெரும்பாக்கம் கிளம்புறோம். போகிறோம் திருவான்மையூர்லேருந்து பெரும்பாக்கம். எம்டிசி பஸ், எல்டி நியூ ஏசி பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக விட்ருக்காங்க பாருங்கள். ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு பஸ்ஸு. ஓகே, பார்க்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ பெரும்பாக்கம் போகிறோம். திருவான்மையூர் பெரும்பாக்கம் போகலாம், வாங்க. கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள். ஏசி வந்து நல்லா கூலிங், செம கூலிங்காக வருதாண்ணா. பாருங்கள், திருவான்மையூர் டு பெரும்பாக்கம். திருவான்மையூர் டு பெரும்பாக்கம் போகலாம், வாங்க. நியூ எல்டிஎம்டிசி பஸ், மாநகர பேருந்து ஏசி பஸ். அனைத்து வசதிகளும் கொண்டது. காரில் போகிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ட்ராவல்ஸ் தான். ஆமாம், பாருங்கள். டிராஃபிக் இருக்குது. பயங்கர டிராஃபிக் இருக்குது. மெட்ரோ வேலை நடந்துக்கிறதுனால நடந்துட்டுருக்கு. நிறைய டிராஃபிக் இருக்குது. மெட்ரோ வேலை நடக்குது பாருங்க. மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால டிராஃபிக். மெட்ரோ வேலை லைன் ஃபுல்லாக திருவான்மையூர்லேருந்து மாம்பாக்கம், பெரும்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், வேளச்சேரியில் சரி இது மேடவா, இதில் போய் ஜாயின் பண்ணு மெட்ரோ.
கட்டிட்டுருக்கிறாங்க. திருவான்மையூர் டு மாம்பாக்கம் பெரும்பாக்கத்தில் கட்டிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ. பஸ் எப்படி இருக்குது? நல்லாக்கா? ட்ராவல் பயணம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ட்ராவல் பயணம் பஸ்ஸு காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? பஸ்ஸில் இருக்கிறாங்க, பாருங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. போ அப்படியே கூட்டம் ஏறிங்க. போயின்னு வரோம். பஸ்ஸெல்லாம் பாருங்கள், ஏசி பஸ். ஐடி கம்பெனி நிறையா இருக்குதுங்க. ஐடி கம்பெனி இருக்கிறதுனால ஏசி பஸ் ஓட்டுறாங்க. எல்லாம் சிட்டிக்குள்ளே, எல்லாம் டவுனுக்குள்ளே, மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே, எல்லாம் சென்னை மாநகரம் சிட்டியில் ஃபுல்லாக ஓடுறாங்க. திருவான்மையூர்லேருந்து பெரும்பாக்கம் போயிட்டுருக்கோம். போயிட்டு போவோம், டிப்போவுக்கு போவோம். பெரும்பாக்கம் டிப்போவுக்கு போவோம். டிப்போவுக்கு போயிட்டு பஸ் என்னென்ன எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ரூட்டு பஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்கிறேன். ஓகே, பாருங்கள் பஸ்ஸு காலியாக இருக்குது. எல்லோரும் இறங்கிட்டாங்க, ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை. நானும் டிரைவர் கண்டக்டர் தான் இருக்கிறோம், வேறு யாருமே இல்லை. மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க மெட்ரோ. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, வண்டி கொஞ்சம் அதனால தான் ஸ்லோவாக போகுது, டைம் ஆகுது. அதனால தான் போகலாம். ஜாலியாக இருக்குது. ஏசி பஸ் போட்டு நல்லா ஜாலியாக இருக்குது. டிக்கெட்டு திருவான்மையூர்லேருந்து பெரும்பாக்கம் போகிறதுக்கு டிப்போவுக்கு போகிறதுக்கு 40 ரூபா டிக்கெட்டு. நான் கிளாம்பாக்கத்துலேருந்து திருவான்மையூர் வரத்துக்கு 50 ரூபா டிக்கெட்டு. அதாவது 15 ரூபாயிலேருந்து மினிமம் 15 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் டிக்கெட்டு உங்களுக்கு. அதனால் டிக்கெட்டு போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தகுந்த மாதிரி என்ன பஸ்ஸில் காரில் வர மாதிரி இருக்கும். காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 400 500 ஆகும். இதெல்லாம் கம்மி தான், 40 ரூபாயில் 50 ரூபாயிலே முடிச்சிடலாம். என்ன ஒன்று ஸ்டாப்பிங் நிறுத்தி போவாப்புல, அதுதான். டைமிங் எல்லாம் அதே டைமாக தான் ஆகும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போவோம், இது 5 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக போவோம், 10 நிமிஷம் அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அதனால் நீங்கள் பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் போகிறதே நல்லது. நீங்கள் டாக்ஸி பிடிச்சி போகிறத விட இது போகிறதே நல்லது. சரி, என்னடா டாக்ஸிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, அதெல்லாம் சரி எமர்ஜென்சிக்கு வேணும், அதெல்லாம் அந்த பார்க்க முடியாதுல்ல. டக்குன்னு வரும்போது டக்குன்னு ஏறிக்க வேண்டியது வந்துக்க வேண்டியதான். ஓகே, காலியாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு, ஜாலியாக இருக்குது பஸ்ஸு. ஸ்பீட் பிரேக், அப்பப்போ ஸ்பீட் பிரேக் ஆனால் சவுண்டே இல்லைங்க, நல்லா கிளியராக இருக்குது, சைலண்ட்டாக போயிட்டு இருக்குது, சவுண்டே கிடையாது. இங்கே பாருங்கள், இல்லை சவுண்டே இல்லை பாருங்கள், வெளியில் சவுண்டு கேட்கும்னா அந்த சவுண்டே இல்லை பாருங்கள். மெட்ரோ எல்லாம்
இப்போ எல்லாம் ஃபுல்லாக சென்னை மாநகரம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி போட்டுருக்குறாங்க மெட்ரோ. இது எப்போ முடியும் தெரியல. 2050 தான் முடியும் போது. 2050 வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு தான் போக போகுது. இன்னும் 25 வருஷம் போட்டுட்டு போக போகுது மெட்ரோ. 25, 26 நடக்குது. இன்னும் 20 வருஷம் போடாமல் போகுது. எங்கே போடணும் மொத்த இடத்தையும் போட்டுருவாங்க போகுது. சென்னை மாநகரமே ஃபுல்லாக மெட்ரோ தான். மெட்ரோ, ஏசி பஸ்ஸு, எலக்ட்ரிக் பஸ், மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. சென்னை மாநகரம் விரிவுபடுத்துறாங்க. நல்லா பெருசாக நல்லா இதுவாக பண்ணுறாங்க. அதான் ஜனங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே மக்களுக்கெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து எல்லாம் அடைக்கலம் பண்ணியிருக்காங்க. கிராமத்தில் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இது எப்படி கிராமத்தில் எப்படி விவசாயம்லாம் யார் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர்லாம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் வேலை பார்க்குறாங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாம் காசு கையில் கிடைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துடுறாங்க. இருந்தாலும் கிராமத்தை வந்து நம்ம மறக்க முடியாதுல்ல. கிராமம் அதனால வந்து கிராமத்தில் இருப்பாங்க கண்டிப்பாக. இருக்கிறாங்க கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக இருப்பாங்க, இங்கே கம்மியாக இருப்பாங்க கிராமத்தில். டவுன்ல எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஹோட்டல் அந்த 5 வயசு வரைக்கும் டிக்கெட்டு கீழே இல்லை. 5 வயசு மேலே உள்ளவங்களுக்கு டிக்கெட்டு தான். மாற்றுத்திறனாக நேயர்களே, மாநகர போக்குவரத்து கழகம் பெரும்பாக்கம் பணிமனை, அதாவது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஏசி மாநகர பேருந்து பஸ்ஸு. ஏசி பஸ்ஸு புதுசாக விட்ருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அது சார்ஜரு போகிற இடம் இந்த இடம் தான் இருக்குது. உள்ளே பஸ் ஸ்டாப்பிங், உள்ளே பஸ் ஸ்டாண்டு. இந்த பணிமனையில் தான் உள்ளே போய்ட்டு எல்லாமே சார்ஜர்லாம் போடுவாங்க. போட்டு அப்புறம் பஸ்ஸெல்லாம் வெளியில் அனுப்புவாங்க. எல்லா மாநகரத்துக்கும், எல்லா மாநகரத்துக்கும் உள்ள பஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம் என்னான்ட்டு. உள்ளே போய் பஸ்ஸு பாருங்கள், எல்லா பஸ்ஸும் உள்ளே நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். அதோட பஸ் எல்லாம் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நான் ஏசி பஸ்ஸு. ஏசி பஸ்ஸு அது ஒரு பாருங்கள். இது ஏசி பஸ். இந்த ஏசி பஸ் தான் நம்ம வந்து சார்ஜர் போட்டு இங்கே பண்ணி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் பஸ்ஸு பாருங்கள். இது வந்து நான் ஏசி பஸ். நான் ஏசி பஸ்ஸில் இங்கே நம்ம வச்சுருக்காங்க. இது நான் ஏசி பஸ். நான் ஏசி பஸ்ஸு இங்கே தான் சார்ஜர் போட்டு கொள்றதெல்லாம் இங்கே தான் இருக்குது. பஸ்ஸு வந்து புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக விட போகிறாங்க இப்போது பஸ்ஸு. அதனால் இப்போ பாருங்கள், விட போகிறாங்க பஸ்ஸு. இப்போ ஏசி நான் ஏசி பஸ்ஸு இப்போ அடுத்தது விட போகிறாங்க மறுபடியும். எல்லாம் அதுக்காக வச்சுருக்காங்க. இப்போது இது எப்போ திறக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது திறப்பாங்க ஏசி பஸ். இது நான் ஏசி பஸ். பக்கம் பஸ் இங்கே தான் இருக்குது பெரும்பாக்கம் சார்ஜர் போகிற பஸ் எல்லாம்.
பாருங்கள். Bye bye. See you.